ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லேப் அசிஸ்டண்ட் ஜாபுக்கான டீட்டெயில்ஸை தான் பார்க்க போகிறோம். என்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, எக்ஸாம் ஃபீ எவ்வளோ, சேலரி எவ்வளோ, சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ரிட்டன் எக்ஸாம் வந்து 150 மார்க்குக்கு இருக்கும். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா அதில் 1 to 2 இயர்ஸ் ஆகியிருந்ததுன்னா ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு 2 மார்க்கும், இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி 2 to 4 இயர்ஸ் 2 வருஷத்துலேருந்து 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா அதுக்கு 4 மார்க்கும், 4 வருஷத்துலேருந்து 6 வருஷம் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா அதுக்கு வந்து 6 மார்க்கும், 6 இயர்ஸ்லேருந்து 8 இயர்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா 8 மார்க்ஸும், 8 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு வந்து 10 மார்க்ஸும் கொடுக்குறாங்க. முதல்ல உங்களுக்கு வந்து எத்தனை இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் வந்து சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் 4 இயர்ஸ் இருந்ததுன்னா 6 மார்க்ஸ் அதுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹையர் குவாலிஃபிகேஷன் வந்து 12th முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 மார்க்கு, இல்லை டிகிரி இல்லை அதுக்கு மேலே படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 3 மார்க், மொத்தம் 5 மார்க். இது அவங்கவுங்க என்ன படிச்சிருக்காங்களோ அந்த மார்க். இப்போ 2 மார்க்ஸ் 12th தான் படிச்சிருக்காங்கன்னா 2 மார்க், 10th படிச்சாவே இதுக்கு எலிஜிபிள். அதுக்கு மேலே 12th படிச்சிருந்தீங்கன்னா ப்ளஸ் 2 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா 3 மார்க், மொத்தம் 5 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த லேப் அசிஸ்டண்ட்டாக ஏற்கனவே ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு 2 மார்க் கொடுப்பாங்க. மொத்தம் 167 மார்க். எக்ஸாம் வந்து 150 மார்க்கு எழுதுவோம். இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் சேஞ்ச் ஆகும். எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க, இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் ஆகி எத்தனை இயர்ஸ் ஆயிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி மார்க் சேஞ்ச் ஆகும். இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். மினிமம் வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். எஸ்சி எஸ்டி அப்படி இருந்தாங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசியில் வந்து 32 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட்டு, அதர்ஸ்க்கு வந்து 30 இயர்ஸ். இல்லை விடோ இருந்தாங்கன்னா எல்லா கேட்டகரிக்குமே 35 இயர்ஸ். 12th டிகிரி அப்படி பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது, எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டுக்கு, அதுவும் கண்டிப்பாக வேணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம்ல அந்த கார்டு கண்டிப்பாக வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 12th டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். இதுக்கு எக்ஸாம் ஃபீ பார்த்தீங்கன்னா 150 இருக்கும். 100 ருபீஸ் ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் 50 ருபீஸு. எஸ்சி எஸ்டி, அதுக்கப்புறம் விடோ, அப்புறம் ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சன் இவங்களுக்குலாம் வந்து 50 ருபீஸ் பே பண்ணால் போதும். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஃபஸ்ட் மந்த் வந்து சேலரி வந்து 16,000லேருந்து 17,000 வரைக்கும் இருக்கும். சிலபஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸு, ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வந்து 120 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஜென்ரல் நாலேஜில் வந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். என்னென்ன புக்ஸ் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸு, அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸு 6th to 10th சமச்சீர் கல்வியில் உள்ள சயின்ஸ் புக்கையும் சோசியல் புக்கையும் படிங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர் வந்து நியூஸ் பேப்பர், இப்போ கரண்ட்டாக என்ன நியூஸ் இருக்கோ அது வந்து 1 இயர் நியூஸ் என்னென்ன இருக்கோ அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும்.